நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம். நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான். இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக. கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான். அவன் என்னோட டீம்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ் yet to happen. அது still on the process. இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இது யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். வெளியில் வந்த உடனே மாரியனை இறுக்கி கட்டிப்பிடிச்சேன், அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடிச்ச மாதிரி இருக்குது இந்த படம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, இந்த டீச்சர் கொண்டு ஒரு டிபன் பாக்ஸர் பரவாயில்ல, அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். திங்க் தமிழில் முதல் ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம்னு கிளைம் பண்ணி பண்ணுறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் நான். ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன். பிகாஸ் ஒரு ஃபில்ம் மேக்கர் தன்னை வந்து ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன், நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்குறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துலேருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மொமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, எல்லா நிலைகள்லையுமே இருக்குது. அந்த கஷ்டங்களில் நாம் துவண்டு போகிறோம், தோற்று போயிடுறோம். நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை, என்ன பண்ண போகிறோம், இருண்டு போச்சோன்னு நினைக்கிறோம். ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னல்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை முன்வைக்கும்போது, சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறுறாரு. நாட் ஜஸ்ட் அஸ் அ ஃபில்ம் மேக்கர், ஜஸ்ட் அஸ் அ ஹியூமன் பீயிங், ஒரு பர்சனாக வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு. அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன். அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார். இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களிலிருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு படமாக மாறி இருக்கு. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஷார்ட்ஸில் அந்த கதையை நகர்த்துற விதமாக இருக்கட்டும், அண்ட் ஆர்டிஸ்ட்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரிஃபைன்ட் ஆகிருக்கு. ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர் ஆல்சோ ஹி ஹஸ் இவால்வ்டு. அதுவுமே வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது. இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம். ஐம் நாட் கோயிங் டு சே தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம், பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்ம் மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான்.
இந்த படம் கிடையாது, அதுக்கு இது அடுத்த படம். அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக. ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம் அவருக்கு. இது வரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம். அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம், டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும், நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும். அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும். மாறி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி, கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார். நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னும் அவன் அந்த கோவத்திலே தான் இருக்கான் அவன். எனிவே, ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக, அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க, இவங்க வந்து தனியாக இருக்காங்க, இவங்க எல்லாம் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல. எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க. அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம். தேங்க்யூ சார். நிச்சயம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விங்க சார். கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நிறைய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் எல்லா டிரெக்டர்ஸோட அந்த இன்ஃப்ளூயன்ஸில் வந்துடும். மேபி உங்களுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அங்கங்கே படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் நிச்சயமாக நாங்கள் பார்த்துருப்போம். பட் அது உங்களது தான் அப்படின்னு கனெக்ட் ஆகாது. பிகாஸ் அதோட ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேபி வெற்றிமாறன் சாரோட ஏதாவது ஒரு போர்ஷன் பயோபிக்காக எடுக்கணும் அப்படின்னா, ஐ மீன் இந்த சென்ஸ் லைக் ஒரு ஆட்டோபயோகிராஃபியாக எடுக்கணும் அப்படின்னா வாய்ப்புகள் உண்டா? இல்லை இல்லை இருக்கு, நிறைய இருந்திருக்கு இல்லையா? நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து அப்படி ஒன்று ட்ரை பண்ணோம். பட் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இவ்வளவு உண்மையா இல்லை. ஐ வாண்டட் டு கால் இட் அ செமி ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபில்ம். என்னோட டீன்ஸில் வந்து ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்த ட்ரை பண்ணோம். அதை வச்சு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். பட் இட் இஸ் yet to happen. அது still on the process. இல்லை, அது இப்படி ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபில்ம் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் எதுக்கு எடுத்துக்கிட்டு. அச்சச்சோ. இல்லை இல்லை அப்படி இல்லை, வருத்தப்படுற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இது யாரும் எதுவும் இழந்துடல, அவ்வளோதான். ஓகே சார், we are expecting, but thank you sir, thank you. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்று இந்த படம் பார்த்தேன். நான் பார்த்தேன்றத விட பார்ப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு மாரியண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. இந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரப்போ எல்லாத்துக்கும் என்ன ஒரு கணம் இருந்துச்சோ அதே கணம் தான் எனக்கு இருந்துச்சு. வெளியில் வந்த உடனே மாரியண்ணனை இறுக்கி கட்டி பிடிச்சேன். அத்தனை முத்தங்கள் கொடுத்தேன். அவர் முகத்தவே நினச்சிட்டு நினைக்கிறேன் நான் முத்தம் கொடுத்து. நான் இருக்க கட்டி பிடிச்சது எந்த அளவுக்கு கட்டி பிடிச்சி எனக்கு தெரியலை. கண்டிப்பாக என்னோடய கை தடம் அவர் மேலே பதிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. படம் பிடிச்சது அப்படின்றத விட மிஸ்கின் சொன்ன மாதிரி பாடம் தான். என் வாழ்க்கையிலையும் அது எல்லாத்தையுமே நான் பார்த்துருக்காது. கண்டிப்பாக எல்லார் வாழ்க்கையில் அது பார்த்ததுனால தான் ஒரு விஷயத்தை படம் பண்ண முடியும். சும்மா ஒருத்தர் மட்டும் ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்த மட்டும் அது படமாக கொண்டு வந்துட முடியாது. எல்லார் வாழ்க்கைக்குள்ளே இது இருக்குது. நான் அதை பார்த்துருக்கேன். எல்லோரும் சொன்னாங்க இது முதல் படம் அப்படின்னு, அண்ணனுக்கு அவர் பண்ண வேண்டிய முதல் படம் அப்படின்னு. இது 4வது படம் அவர் பண்ணியிருக்கிற அந்த படத்துக்கான பெருமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது முதல் படமாக பண்ணியிருந்தாருன்னா மாது செல்வராஜன் நம்மளோட வாழை அப்படின்னு போயிருக்கும். எல்லோரும் பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு சொல்ல நல்ல விதமாக எழுதியிருப்பாங்க. அதற்கு முன்னாடி 3 படங்கள் பண்ணி மாது செல்வராஜன்னா யார் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை பண்ணிவிட்டு இப்போ நான் பண்ணுற என்னோடய முதல் பதிவை இது வரைக்கும் அடித்ததெல்லாம் சும்மா நான் அது போர் கிடையாது, செக்ஸு கிடையாது, இப்போ அடிக்கிற மாதிரி இதுதான்டா செக்ஸு அப்படின்னு நினச்சி அடித்த மாதிரி இருக்குது இந்த படம். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மேடை, இத்தனை பெரிய இயக்குநர்கள், இன்றைக்கி தலை சிறந்த இயக்குநர்கள், சினிமாவுக்கு முக்கியமாக டெக்னீஷியனுங்க, தயாரிப்பாளர்கள், ஒட்டுமொத்த பேர் சேர்ந்து எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா அந்த உறவுகள் அத்தனை பேர் வந்து சேர்ந்து எப்படி அதை கொண்டாடுவாங்களோ அதே போல் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்க உறவுகள் அத்தனை பேருமே வந்து இன்றைக்கி ஒருத்தர் இங்கே நிற்க வச்சு கொண்டாடுறாங்கண்டா அதற்கு தகுதியான ஆள் கண்டிப்பாக நம்ம மாது செல்வராஜன் இருக்கான்ற நான் ரொம்ப ஆணித்தனமாக சொல்கிறேன். வாழ்த்துக்கள்னு உங்களை பெற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருந்த மற்றவங்க எல்லாருக்கும், உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், உங்கள் மண்ணின் மைந்தர்கள், உங்கள் உறவு எல்லாரும் காலங்காலமாக
சந்தோஷப்பட்டு ஒரு மலை மேலே ஏறி நின்று வான உயர கத்துறதுக்கான தகுதியான ஒரு படமாக இருக்குன்னு நினைக்கிறேனே, தகுதியான மனிதராக நீங்கள் இருப்பீங்கன்னு நினைக்கிறேனே. ரொம்ப சந்தோஷண்ணே. அதே மாதிரி அந்த ஸ்கூலில் வந்து எனக்கு அந்த மாதிரி லைஃப் இருந்திருக்கு. நான் ஸ்கூலில் படிக்க போகல, சாரி, நீங்கள் டக்குன்னு பதற வேண்டாம். எங்களுக்கு அந்த மாதிரி நானும் லவ் பண்ணியிருக்கேன். அந்த டீச்சர் இல்லை, அந்த டீச்சர் கொண்டு ஒரு டிபன் பாக்ஸை, அந்த டீச்சர் டெய்லி வந்து நல்ல சாப்பாடாக கொண்டு வருவாங்க. அந்த டீச்சர் அம்மா வந்து அந்த எல்லாத்துக்கும் ஒரு தெரியாதனமும் ஒரு உருண்டையை கொடுத்துட்டாங்க. சாப்பிட்றப்ப எல்லா பேரும் கை நீட்டிகிட்டு இருப்பானுங்க, நாங்களும் கை நீட்டிக்கிட்டே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓரளவுக்கு அந்த அவங்களுக்கு தேவையானவோ மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்தாங்க ரொம்ப போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு இருக்கா, டீச்சருக்கு எல்லா சாப்பாடும் கொடுத்துருவாங்க. டக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பாபா இந்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி எவன் கிளாஸில் ஃபஸ்ட்டு அவன் டான்ஸ் கிளாஸுக்கு கலந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி, எவன் 1லேருந்து 5க்குள்ள நல்ல மார்க் எடுக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் உருண்டை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு உருண்டைக்கு ரொம்ப தூரமாகிடுச்சு, சாப்பாடு ரொம்ப தூரமாகிடுச்சு. அப்புறம் டிஃபன் பாக்ஸை திருட ஆரம்பிச்சிட்டா சேர்ந்து. அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த டீச்சர் டிஃபன் பாக்ஸை கொண்டு வரதே விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வேலைகள், நல்ல பதிவான வேலைகள் தான் நாங்களாம் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல. அந்த தம்பியாவது வந்து நான் வேலைக்கே போக மாட்டேன், என்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பள்ளிக்கூடத்தை தவிர எங்கே வேண்டாலும் போமா, நான் போகிறேன், என்னை தயவுசெய்து பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் நான் அனுப்பிடாதுன்னு நான் அடம் பிடிச்சிருக்கேன். இன்றைக்கி அதை அவ்வளோ அழகாக அவ்வளோ சுவாரஸ்யமாக சூப்பராக சொல்லி ரசிக்க வச்சு சிந்திக்க வச்சு அப்படியே கொஞ்சமாக வந்து அப்படியே வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள தள்ளினீங்க பாருங்கள். நடக்கக்கூடாத ஒரு சம்பவம் நடந்து இவ்வளோ இன்னலில் இருந்து ஒரு மனுஷன் இவ்வளோ தூரம் கடந்து வந்து இன்றைக்கி வந்து நின்றக்காரன்றப்ப கும்பிடுவதற்கு கைகள் பத்தாதுனே. உண்மைக்கேனே அத்தனை கைகள் இருந்து அவ்வளோ கும்பிடணும்னே. எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வந்திருக்கீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே. இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் சரி, சந்தோஷ் நாராயணனே வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தீங்கண்ணே. நிறைய இடத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கண்ணே. அதே இடத்துல தேனி ஈஸ்வரண்ணே, நான் வெண்ணிலாக்கு அப்படிக்குள்ளே பண்ணுறப்போ முதல் கேமராமேன் நான் சினிமாவில் நான் அவரை பார்த்தது அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுண்ணே. சொல்லிக்கிட்டே போனேன், அவ்வளோ ஷாட்னேன், அவ்வளோ ஷாட் இருக்கு. இந்த படத்தை ஆரம்பித்த எண்டு வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே போயிருவேன். ஏன்னா இந்த மாதிரி படங்களும் நான் சொல்ல முடியும். கௌதம் வாசுதேவன் சார் மாதிரி படங்கள் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து அந்த ஒரு ஸ்டைல் வேறு. ஆமாம், அதுக்கு எனக்கு ரொம்ப தூரமாக இருக்குன்னு. ஆனால் இதில் அப்படியே கவிதையாக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு நிறையா செட்டு. அதில் அந்த பையன் ஓடியாந்து ஃபஸ்ட்டு அங்கே கீழே இருந்து கட்டில் கீழே எழுப்பி விட்டு வேகமாக ஓடியாந்து போகிற வழியில் அந்த டம்முன்னு பாலத்தை கீழே குதிச்சு அந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவிட்டு அள்ளி குடிச்சிட்டு போய் பாருங்கண்ணே. இதை விட ஒரு பதிவு எதுவுமே இருக்கான்னு நினைக்கிறேன்னு. அது மாரியண்ணே உங்களை சார்ந்ததேன். தேனீஸ்வரன் அது படம் பிடிச்ச விதம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு. நடித்த அத்தனை பேர்த்துக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பிகளாக தமிழ் சினிமாவுக்கு அற்புதமான ஒரு நடிகரை கொடுத்துட்டார் அண்ணன். அந்த செல்ல குட்டிகளுக்கு, கட்டி பெத்தார்களுக்கு, தங்க பெத்தார்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் நன்றி. 23 யோசிச்சு பார்க்கவே முடியாத விஷயந்தான். ஏன்னா அண்ணனோட கொட்டுக்காளி ரிலீஸ் ஆகுது. நானும் கொட்டுக்காளி பார்த்துட்டு அவரும் வாழையை பார்த்துட்டு ரெண்டும் ஒரே நாள் பார்த்தோம். அண்ணன் வந்து வாழையை பார்த்துட்டு போனார். அதுக்கப்புறம் நான் கொட்டுக்காளி உட்காந்து பார்த்தேன். அதே ஸ்க்ரீனில், அதே தேட்டரில், அதே சீட்டில் உட்காந்து நான் பார்த்தேன். அவர் பார்த்துட்டு வாழையை பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போகிறாரு. அவர் போனதுக்கப்புறம் நான் கதவை பூட்டிட்டு கொட்டுக்காளி பார்த்தேன். ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. கொட்டுக்காளியை மறந்துட்டு அவரை என்னை கட்டி பிடிச்சதும், நான் வாழையை மறந்துட்டு அவரை கட்டி பிடிச்சதும் ரொம்ப ஒரு முக்கியமான மேடையாக நான் பார்க்குறேன், முக்கியமான விஷயமாக பார்க்குறேன். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ப்ரொமோஷன் வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருந்தார். அது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிவகார்த்திகேயன் அவருமே வந்து வாழையை வந்து நான் கூப்பிட்டோன்னே அதே தேட்டில் தான் ரிலீஸ் ஆகுது 2 படமே. அவர் எனக்கு ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காரு, என்னை பேசி கொடுத்துருக்காரு. வினோத்து அவன் வந்து எங்கே சுற்றிட்டு இருக்கான்னு தெரில, வரல. ரொம்ப நிச்சயமாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 படமும் ஒன்றா வருது அப்படிங்கிறதுல வந்து 2 படம் ஒன்றா டேட்டு போடும்போதே அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் தான். நாங்கள் அடிக்கடி பேசிகிட்டு இருக்க ஆட்கள் போது வாழை ரிலீஸ் ஆகுது, போட்டுக்கால் ரிலீஸ் ஆகுது, 2 பேரும் 2 படமும் ஒன்றா ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே 2 ஒன்றா வந்தால் இன்னும் பெட்டராகும்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்படி தான் வாழையும் கொட்டுக்காளியும் வருது. நிச்சயமாக வாழையும் எழுதக்கூடிய கைகள் எல்லாமே கொட்டுக்காளியும் எழுதுனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். கொட்டுக்காளியும் எழுத கைகள் எல்லாம் வாழையும் எழுதுனா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா 2 பேருமே சாதாரண மண்ணிலிருந்து புடுங்கி எடுத்துகிட்டு வந்த கதைகள். ரொம்ப ரொம்ப அடிப்பட்டு மண்ணிலிருந்து வினோத்துங்கிறவன் இன்னும் வினோத்ராஜ் அப்படிங்கிறவன் இன்னும் என்னை மாதிரியே அவன் இன்னும் பிடுங்கி எடுத்துகிட்டு இன்னும் சொல்லப்படாத கதைகள் நிறைய வச்சுருக்கான். வினோத் அங்கேருந்து பிடுங்கி எடுத்துகிட்டு தான் கொட்டுக்காளி கொண்டு வந்திருக்கான். யோசிச்சு பார்க்கும்போது இது கோயின்சிடென்ட் மாதிரி தான் நடக்குது. ஆனால் 2 பேருமே நிச்சயமாக சொல்கிறாள் அண்ணனோட நடிப்பு. நெல்சன் சொன்னாப்புல, நெல்சன் கொட்டுக்காளியும் பார்த்துட்டாப்புல. இப்போ வாழையை பற்றி நெல்சன் இப்படி பேசினார்ல,
கொட்டுக்காளியை பற்றி நெல்சன் பேச எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாங்க. நெல்சன் சொன்னாப்புல என்கிட்ட, தலைவா படம் பார்த்தீங்களா கொட்டுக்காளின்னு கேட்டாப்புல. நான் வந்து இல்லை என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு. இந்த ஆட்டோக்குள்ள ஒரு சீன் நடிச்சிருக்காப்புல சூரி அப்படின்னாப்புல. என்னாச்சு அப்படின்னா நலுக்குன்னு மிதிக்கிறாப்புல. அப்போ தான் கூப்பிட்டு கேட்டேன், இது வந்து ஆர்டிஸ்டாக இருக்காதோ ஆட்டோக்குள்ள உட்காந்துக்க ஃபுல்லாக. அதே மாதிரி டைரக்டர் வினோத்தில் கூப்பிட்டு கேட்டேன், ஆர்டிஸ்டான்னு கேட்டால் இல்லை அது எங்கள் ஊர் சொந்தக்காரங்க அப்படின்னாரு. சொந்தக்காரங்களை கூட்டி வந்து மிதிக்கிறது தான் வேலையை அவங்க 2 பேர்த்துக்கும் அப்படின்னு கேட்டார். ஏன்னா வாழையிலையும் அதே தான், எல்லா கஷ்டத்தையும் எங்கள் சொந்தக்காரங்க தான் அனுபவிச்சாங்க. அது ஏன்னு அவருக்கு தெரியும், அவ்வளோ மிதிக்க முடியாது அடுத்தவங்கள. இதுனா நம்ம சொந்தக்காரங்களாம் நல்லா மிதிச்சிடலான்னு சொல்லிட்டு அண்ணன் மிதிக்கையிலே தெரியும். ரொம்ப அற்புதமான நடிப்பு அண்ணன் நடிப்பு. நான் கொட்டுக்காளி பார்த்து யார்ட்டையுமே பேசுகிறேன். நான் கொட்டுக்காளி நேற்று முடியும் போது 3 மணி நான் படம் பார்க்கும்போது நான் ஸ்டேஜில் பேசிக்கலான்னு விட்டேன். ரொம்ப ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு படைப்பாக அந்த படம் இருக்கும். நிச்சயமாக அந்த 2 படமும் ஒன்றாவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக அந்த 2 படமுமே தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான படங்களாக இருக்கும். ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. அண்ணே, அப்புறம் ரஞ்சித் அண்ணே, உங்களுக்கும் தங்களான் டீம் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கண்ணே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. காரில் உட்காந்து போகிறப்ப 1000 போஸ்ட்டுகள் பார்த்தாலும் இந்த மாதிரி போஸ்ட்டை பார்க்குறப்ப நாங்களும் உலக சினிமாக்கிட்ட இருப்போம்டா, எங்களாலையும் படம் பண்ண முடியும்டா அப்படின்ற உங்கள் போஸ்ட்டு காட்டிக்கிட்டே இருக்கேண்ணே. உங்களுக்கும் விக்ரம் அண்ணனுக்கும் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்ங்கண்ணே. நன்றிங்கண்ணே. எப்போவுமே நம்ம வந்து இந்த ப்ரிவியூ பார்க்குறப்ப ஒரு விஷயம் பண்ணுவோம். இந்த எண்டு டைட்டில் கார்டு போகிறப்போவே ஓகே, டைரக்டர் வெளியே இருப்பார், ப்ரொடியூசர் வெளியே இருப்பார், படத்தோடு சம்மந்தப்பட்டவங்க இருப்பாங்க, ஏதோ ஒன்று பேசணுமே அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். இங்கே பிளானிங்க்கு இடமே கிடையாது. நாடி நரம்பெல்லாம் கொலண்டு போய் எமோஷன் பீக்கில் ஆகி நான் மாறி கையை பிடிச்சிட்டு நிற்கான், அவன் என் கையை பிடிச்சிட்டு நிற்கான். ஒரு நிமிஷம் அப்படி நின்றுக்கிட்டே இருக்கும். அவன் என்ன பார்க்க, நான் அவனை பார்க்க, நானும் ஒன்றும் பேசலாம், ஒன்றும் பேசல, வீட்டுக்கு போயிட்டான். அந்த தேட்டரை விட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி போய் லெஃப்டில் காரை நிறுத்திட்டு ஸ்டீரிங்கில் மயிராட்சின்னு படுத்து கிடந்தேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்து கிடந்தேன்ப்பா. அப்படியே அலங்கும் போல இருக்கு. என்ன இளவல்லாம மனசுல தோணுது. நேரம் வீட்டுக்கு போயிடுச்சு. அங்கேயும் உறக்க வர மாட்டேங்க. நான்லாம் இடியே விழுந்தாலும் 10 நிமிஷம் தூங்குற ஆளு. உலகத்தை பற்றி அதெல்லாம் பெரிய கனவே கிடையாது. அப்படி எதை சொல்றது எதை விடுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இருக்காப்பா உன் படத்துல. என்னடி அந்த லாரியில ஏறி எல்லாரும் போறாங்க வாழை வெட்டதுக்கு. அந்த வாழை இந்த பொம்பளை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு ஷாட் குலுங்குவாங்க அப்படியே ஹை ஸ்பீட்ல. அந்த லாரி அப்படி கிளம்பி போகுது, அப்படி குலுங்குவாங்க. அங்க இருக்கிற ஒவ்வொரு ஜீவன் ஒரு வாழை கொலைக்கு தான்டா சமம். அவ்வளவுதான்டா அவங்க. அப்படி எவ்வளவு இடத்துல அந்த 2 சொம்மாடு எங்க ஊர்ல சோமைன்னு சொல்லுவாங்க. 20-25 கிலோ இருக்கும். குறைஞ்சது ஒரு 20 கிலோ இருக்கும் தியாக ஒரு வாழை. 40 கிலோவை ஏற்றிட்டு வர்ற டைமில் நீங்கள் ஓரளவுக்கு பிளெயினில் நடந்து வந்துடலாம். ஒரு வாய்க்கால் ஒரு கால்லாம் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இறங்கி திரும்ப சூரியனில் கேட்டு பாருங்க, அப்படியே காலை தூக்கி வைக்கல, ஒவ்வொரு காலும் 100 கிலோ மாதிரி தோணும். அது ஸோ அந்த பெயினை கடத்துகிற விஷயம் இருக்குல்ல, ஸ்க்ரீனில் இருந்து எப்போ இந்த பிள்ளைகளை ஏம்டே ஒயிட் ஷாட்டு ஒயிட் நம்ம பாத்தியை சும்மா நடந்து வரதே வந்து எவனாலும் நடக்கலாம். அந்த பாத்தியில் இந்த பாத்தினா எங்கள் இது வரப்பு, அதில் வந்து ஏற்கனவே அது எங்கள் ஊரில் செளியுமோ சகதி சேரு அப்படின்னு வச்சுக்கலாம். அது சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் இந்த கிலோ இந்த 40 கிலோ வெயிட்டை வச்சுட்டு இவங்க நடந்து வர்றது எதை சொல்ல என்ன எவ்வளவோ விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கலாம். காலமும் சூழலையும் எல்லாத்தையும் கருதி கொஞ்சம் நான் சீக்கிரமாக முடிச்சுக்கிறேன். நான் வந்து உன் ஆஃபீஸுக்கு வந்து நிறைய தனியாக நிறைய பேசுகிறேன். பரியேறும் பெருமாள் நம்ம எல்லாம் பார்த்தோம்ல, அதில் ஒரு கல்லூரி, அதில் வந்து ஒரு காதல் அப்படின்னா, அந்த பரியேறும் பெருமாளுக்கு ஒரு ஸ்கூலில் ஒரு லைஃப் இருக்குமில்ல, அதுதான் வாழை. ஸோ என்னை பொறுத்தவரையில் இது பரியேறும் பெருமாள் 1. அப்போ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பரியேறும் பெருமாள் 2. அதான் நான் பார்க்க, அப்படி தான் நான் பார்க்க. அதில் பரியேறும் பெருமாள், இதில் சிவனஞ்சான். ஆனால் 2மே மாறி. நடிகர்களை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ராகுல், குமரவேல்,
அப்புறம் வந்து சேகர் அம்மா நடித்த கோமதி அவங்க, அதுக்கப்புறம் வந்து நிக்கிலா விமல் அவங்க ஒவ்வொருத்தரும், அப்புறம் வந்து நம்ம கலையரசெல்லாம் அப்படி எவ்வளோ விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். இந்த பாலா என் பின்ன வந்து எனக்கு கேட்டுட்டு இருக்காங்க தெரியுது எனக்கு. அவன் லவ்வை வந்து இவன்கிட்ட சொல்கிறான், கேட்ட ஏக்கா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏம்ல நீ அவனை கல்யாணம் பண்ணின்னு சொல்ல, அவங்க நம்ம அப்பா மாதிரியே இருக்கான், நம்ம அப்பா மாதிரியே பேசுகிறான், நம்ம உரிமைக்காக போராடுறான், இவன் நம்ம ஆளு, இவன் அவன் ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது, அவளுக்கு ஏற்கனவே தாட்டு இருக்கு. உடனே அவ சரி ரைட்டுங்க. இப்போ மருதாணி தான் கொண்டு கொடுக்க சொல்லுவா, இவன் அந்த பேட்சை தூக்கிட்டு போகிறான், அருவாள் சுற்றி பேட்சை தூக்கிட்டு அங்கே போய் நிற்கான். எங்க பேசிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே ஒரு மாதிரி எமோஷன் ஆயிரும், கொஞ்சம் இதாக இருக்குது. அப்போ நேர பிரச்சனைகள்லாம் இருக்கனால அப்படி முடிச்சிடுறேன், போதும் அவ்வளோதான். எனக்கு நீ தம்பியாக வந்து எனக்கு பெருமை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்ன பேர், என்ன பேர், தாபனபுரம் நீங்கள் கொல்லப்படாதவர்கள் புக் எடுத்துகிட்டு வரான், வந்து வந்து கொடுக்கான், என்னடே நான் இது எழுதியிருக்க புக்கு, ரைட் படிச்சாச்சு. சில ஆளுகளை பார்த்தா டக்குன்னு தெரியும், இவன் வேற மாதிரி ஆட்டியா தூக்குவானே தாலி, சினிமா கையில் இருக்க அப்படி நான் யோசிச்ச நடிகர்கள் இருக்காங்க, இன்னைக்கு உச்ச நடிகர்கள் இருக்காங்க, அவங்க பிஆர்ஓக்களுக்கு தெரியும். ஒரு 2-3 பேரை சொன்னேன், அதுலயும் ஒருத்தன். நான் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லுவாங்க, அதனால நான் எதுவும் அதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மாரி வந்து டெக்னிக்கலாக முன்னே இருந்ததை விட ரொம்ப இம்ப்ரூவ் ஆகி வந்திருக்காருன்றது தெரியுது இந்த படத்தில். ஒரு பெரிய லீப் இருக்குது இந்த படத்தில். அவர் வேர்ல்டு பில்டிங்கில் மாரியும் ஒரு வேர்ல்டு பில்டர் தான். அவர் படத்தில் மனிதர்கள் மட்டும் இல்லை, மிருகங்கள், பூச்சிகள், பறவைகள் எல்லாமே அந்த உலகத்தில் ஒரு பார்ட்னு காட்டக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். அப்புறம் பெரிய இயக்குனர்கள், மாஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு பார்ட்டில் தன் கதையை வந்து ஒரு படமாக எடுப்பாங்க. அப்படி மாதிரி வந்து இந்த படத்தில் அவருக்கு நடந்த அனுபவங்களை அவர் வந்து சட்டை உரித்து அவர் வந்து காமிச்சிருக்கிறாரு. அது எந்த ஒளிவு மறைவு இல்லாமல் அவருக்கு என்னெல்லாம் நடந்ததோ அதை அவருடைய சின்ன சின்ன புனைவுகளோடு காமிச்சிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தை பற்றி நாங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு தாஜ்மஹாலை பற்றி நம்ம 1000 பேர் 1000 விதமாக சொல்கிறத கேட்டாலும் நாம் போய் நேரில் பார்க்கும்பொழுது இருக்கிற அனுபவம் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். அந்த அனுபவத்தை சொற்களால், விமர்சனங்களால் அல்லது எங்களை போன்ற சக இயக்குனர்களால் கடத்த முடியாது. அதனால் அந்த அனுபவத்தை நீங்கள்லாம் தியேட்டரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிறது எல்லாமே ஒரு பர்சனல் ஒப்பீனியன் தான். ஒரே மாவில் சுடுற இட்லி சில பேருக்கு பிடிக்காது, தோசை பிடிக்கும். அந்த மாதிரி விருப்பு வெறுப்பங்களை உங்களோட தான் இருக்கட்டும். அதனால் இதை தியேட்டரில் போய் அனுபவித்து பாருங்கள் அப்படின்றது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய எல்லாரையும் போல் நானும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பீன் லாங் டைம் இங்கே வந்து தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட பேசிட்டு. ஸோ ஐ எம் ரியலி நர்வஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவுட் வாழை. இது ஐ டோன்ட் திங்க் வாழை இஸ் அ சினிமா, ஐ திங்க் இட்ஸ் அ ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அப்போது எனக்கு தெரியாத, லைக் ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் டசன்ட் நோ அ லைஃப் லைக் தட். இட்ஸ் மாரிஸாஸ் லைஃப். அவங்க கூட பைசன் ஒரு படத்தில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் அவங்கள பர்சனலாக கொஞ்சம் எனக்கு தெரியும். அதனால் எனக்கு அந்த படம் பார்க்கும்போதே எனக்கு நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், லைக் அந்த பையனை பொன்வையில் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு மாரிசன் தான் ஞாபகம் வரும். அண்ட் வந்த போதெல்லாம் ஐ saw him and the life he has lived with the entire village or the people there. அவங்க கூட இந்த படம் ஒரு படம் இல்லாமல் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எல்லாருக்கும் தோணும் அது தியேட்டரில் பார்க்கும்போது. பட் ஆஸ் அன் ஆக்டர் ஹூ ஹஸ் ஒர்க்ட் அண்டர் ஹிம், எனக்கு தெரியும் அங்கே என்ன நடந்திருக்கும், இப்படி ஷூட் பண்ணியிருக்கோம் எல்லாம் எனக்கு தெரியும். அந்த கிராமம், அந்த சினிமாவில் இருக்கிற ஆளுங்க எல்லாரும் லைக் ஃபார் மீ, ரஜிஷா, ஆல் ஆஃப் அஸ், தே ஆர் வெரி க்ளோஸ் டு அஸ். So we know the experience, and I feel I'm very, very privileged to be a part of this learning experience. Thank you so much for this opportunity, and to all the artists who have performed in the film. You guys are like real inspiration. I think நான் நிறைய கற்றுக்கணும் from them. அவ்வளோ ரியலாக ஒரு செகண்ட் கூட ஆக்டிங் பண்ணுறேன்னு ஃபீல் ஆகலை எனக்கு. ஸோ
இட்ஸ் ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அண்ட் ஐ ரியலி விஷ் நீங்கள் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் லைஃப்பில் இருக்கிற நிறைய ஸ்டோரிஸ் கொஞ்சம் எனக்கு தெரியும், ஆனால் நிறைய ஸ்டோரிஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் சினிமாவாக பண்ணும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கங்க்ராட்ஸ் இன் அட்வான்ஸ். பீப்புள் ஆர் கோனா லவ் திஸ் ஃபிலிம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் அனுபமா. இயக்குனர் எம்ஏஎம் நம்ம பாரதிராஜா சார் சொன்னாங்க, அதாவது ஈரானியன் ஃபிலிம்ஸு, இட்டாலியன் ஃபிலிம்ஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் இந்த மாதிரி படங்கள்லாம் வருமா, நான் ஏங்கியிருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாகவே வாழை பார்க்கும்போது எனக்கு ஒரு மஜீதியோட ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஃபாதர் மாதிரியோ இல்லைனா அவருடைய சில்ட்ரன் ஆஃப் ஹெவன் அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஈரானியன் சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங், நிதானமாக அழகாக சின்ன சின்ன டீட்டெயில், ஒரு வீடுனா எப்படி இருக்கணும், ஒரு ஒரு ரூரல் வில்லேஜில் எப்படி இருக்கணும், ஒரு தட்டு எப்படி இருக்கணும், ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலுமே அவ்வளோ ரியலாக நான் வந்து எந்த படத்துலையும் பார்க்கல. அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காரு. அவருடைய டயலாக் சென்ஸு, அவருடைய ரைட்டிங் சென்ஸு வாஸ் ஸோ பியூட்டிஃபுல். ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் பட் எட் ஹார்ட் பிரேக்கிங். அதோடைய எண்டு வந்து உங்களை உலுக்கிடும். ஸோ அப்படி ஒரு ஃபிலிம் வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ஷாக் வேல்யூவோட பண்ணிட்டார். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஃபிலிமுடைய பேஸில் அப்படியே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்டு வாட்சிங் த ஃபிலிம். ஐ திங்க் டெஃபினட்டாக ஒரு நம்மளுடைய இந்தியன் சினிமாவை ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் மாறி சருக்கு இருக்குது. யூ ரியலி குட் சார். அண்ட் உங்களுடைய டைலாக் வந்து பயங்கர அழகாக இருக்குது. அந்த டைலாக்ஸ் கேட்கும்போது உண்மையாகவே அந்த எப்படி சொல்கிறேன், அந்த ஜாகிரஃபி, அந்த நீங்கள் வச்ச செட்டிங், அதோடைய மியூசிக், சந்தோஷோட ஒர்க்காக இருக்கட்டும், ஈஸ்வர் சார் யுவர் ஒர்க் இஸ் ஃபென்டாஸ்டிக். உண்மையாகவே ஒரு ஷார்ட்டுமே தேவையில்லாத ஷார்ட்ஸ் இருக்காது. ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டோரி டெல்லிங். எனக்கு ஏதோ ஒரு சினிமா பாரடைஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வாழை இஸ் அ மஸ்ட் வாட்ச். நீங்கள் எல்லாரும் போய் பார்க்கணும். இவங்க எல்லார் ஒர்க்குமே ஃபென்டாஸ்டிக். அந்த 2 பசங்க வந்து எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. தட் பொன்வேல, வாட் இஸ் தட் பாய்ஸ் நேம், அந்த குட்டி ராகுல் அண்ட் தட் அதர் பாய் பொன்வேல், 2 பசங்களும் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எந்த மொமெண்ட்லையுமே வந்து தேர் நாட் கான்ஷியஸ், தேர் ஸோ ரியல். ஸோ டெஃபினட்டாக வாழை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். சந்தோஷோட ஒர்க், ஈஸ்வர் சார் ஒர்க், டயலாக் ஒர்க், ஆர்ட் டைரக்ஷன், எடிட்டர், எவ்ரி ஒன். அண்ட் இந்த படத்தை திலீப் மாஸ்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்க்ராட்ஸ் திலீப் மாஸ்டர். அப்புறம் மாரி சார் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண ரஞ்சித் சாருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் தங்கலான் சார். You are a great inspiration for us, and thanks for giving us Tangalan. So, thank you.